ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி பார்க்கலாமா, காலையிலேருந்து ராத்திரி வரை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், சாப்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இது காலையிலே ஸ்டார்டிங் மார்னிங். காலையிலே வெங்காயம் தக்காளி அப்படிலாம் போட்டு புரிஜி மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்பிறகு பாவு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். பாவும் புரிஜியும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வந்தோம் தம்பின்னு சொல்லி அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ பாட்டில் ஏன் இங்கே அடுப்பங்கல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டாம். ஏன் இருக்குது அப்படின்னா, தண்ணி பிடிக்கணும். நேற்று ராத்திரி பிடிக்கணும். நான் இப்போ கொஞ்சம் இங்கே குளிர்னோடனே ராத்திரி நான் பிடிக்கலன்னு வச்சுருந்தேன். காலையிலே பிடிச்சிக்கலன்னு சொல்லி அதான் பிடிக்காமே வச்சுருக்கேன். இப்போ காலையில் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா தண்ணி பிடிச்சி முடிச்சிடணும். வேறு பாவு இங்கே மும்பையில் பாவு கிடைக்கும், அங்கே தமிழ்நாட்டில் பாவு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பன் மாதிரி தான் அங்கே கிடைக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான். வேறு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. என்னென்னா, எல்லோரும் வீட்டில் எப்படி காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவாங்களா இல்லைனா 10 மணிக்கு சாப்பிடுவாங்களா? அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா, சின்ன பிள்ளைகள்னா எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் சேம் 11 மணிக்கு அப்புறம் தான் எல்லாமே சாப்பிடுதான். யாருக்காவது எதுக்கு அவன் 11 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடுதான்னு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு அதுக்கு கூட காலையிலே சாய் தான் பண்ணியிருந்தேன், சாயை போட்டிருந்தேன். பிறகு எங்களுக்கு டே அப்படி தான் இன்றைக்கி சாயை குடிச்சிட்டு காலையில் புரிஜியும் பாவும் சாப்பிட்டுட்டு டே ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஒர்க் இருந்தது. அந்த வேலையை பார்த்துட்டே பண்ணதுனால ரொம்ப இது ஹெட்டேக் மாதிரி இருந்தது. அதனால் என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் எனக்கு பரவாயில்ல, வீக்லி 2 நாள் தான் போகணும் அப்படி சொல்லி அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் யார் தினமுமே போயிட்டு வராங்க, வீட்டுக்கு வந்து திருப்பி வேலை பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனை தான். என்ன செய்ய அப்படி சொல்லி பண்ணி தான் ஆகணும். எந்த ஒர்க்குமே ஸ்கிப் பண்ண முடியாது. நம்மளுக்கு ரொட்டீன் டெய்லி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனால் பண்ணிடணும். பண்ண முடியல அப்படின்னா டைம் இல்லை அப்படி சில பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், டைம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க? அந்த டைம் நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குதோ அந்த வேலைக்கு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அதை எப்படி முடிக்கலாமோ அதை தான் பார்க்கணுமோ தவிர எனக்கு இவ்வளோ நேரம் இருக்குது, எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி ஒரு யூஸுமே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற நேரத்தை நம்ம அதுக்கு முடியல, நம்மளுக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு காலையில் வேலை ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டுனா எனக்கு இஷ்யூ கிடையாது. அப்படி நான் யோசிப்பேன். நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? சில பேர் என்னமா செய்வாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுலேயே கூட அவங்க வீட்டு வேலையை பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் எனக்கு மிக்ஸ் பண்ணனா எனக்கு ரொம்ப இஷ்யூ ஆகும். அது இதுவும் முடியாது அதுவும் முடியாது. அதனால் நான் எப்படி பண்ணுவேன், நீங்கள் எப்படி ஒர்க் மேனேஜ் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு என் வீடியோ ராத்திரி தான் வருது அப்படி சொல்லி எனக்கு ஒன்று மெசேஜ் வந்திருந்து. ஏன்னா எனக்கு அப்போ தான் டைம் இருக்குது எடிட்டிங் பண்ணி அனுப்புறதுக்கு. அதனால் பண்ணியிருக்கேன். நான் இப்போது வர ட்ரை பண்ணேன் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறதுக்கு. வேறு ராத்திரிக்கு ஒரு டால் மாதிரி பண்ணியிருந்தேன், சப்பாத்தி. வேறு அம்மா மட்டனுக்கு கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. வேறு தினம் மாதிரி அப்பளம் பொரித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.